இங்கே ஹீரோவும் அவன் லவ்வரும் சேர்ந்து ஒரு பெரிய தோட்டம் ஒன்று வச்சிருக்காங்க. சிகரெட் துண்டுலாம் கிடக்குது. ஹீரோவை திட்டுறதுக்காக கூப்பிடுறான். அவன் காதுலயே விழ மாட்டேங்குது. கிட்ட போயிட்டு மிஷின் எடுத்து காதில் மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோவுக்கு காது கேட்காது போல இருக்குது. இது மாதிரி பண்ணாதான் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொன்னதுக்கப்புறம் தான் என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இந்த பொண்ணு வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு ஆள் வித்தியாசமாக அவங்க தோட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போனதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து எனக்கு நிறையா டெலிவரிலாம் தேவைப்படுது, நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவ கிடைக்கும், நாளைக்கு தான் கிடைக்கும்னு சொல்லும்போது வேணே அங்கே இருக்க பொருள்லாம் தட்டி விட்டுறான். ஹீரோயின் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே இருந்தால் அவ்வளோ ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு அவங்ககிட்ட தப்பாக இருந்த காவல் கீழே தள்ளி விட்டு மேலே ஏறி படுக்கிறான். இந்த விஷயம் ஹீரோவுக்கு கேட்கவே இல்லை. இவ எவ்வளோ கத்தி கத்தி பார்க்குறா. ஒரு டைமில் அவனை தள்ளி விட்டு ஓடி வரும்போது இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவளை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அந்த இடத்துல கொண்டு போட்டுறான். ஹீரோ கடைசி வரைக்கும் திரும்பவே இல்லை, ஏன்னா மிஷினை காதில் மாட்டாமலே இருக்கான். இப்போ 6 மாதம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு வீட்டு வாசலில் தோட்டம் செட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அந்த வீட்டுக்குள்ளேருந்து அந்த பொண்ணை கொலை பண்ணவன் தான் வெளியே வரான். ஹீரோவுக்கு அவனை சுத்தமாக தெரியவே இல்லை. தோட்டம் செட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ அவன் கேட்குறான், உன் தோட்டம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஹைவேஸ் பக்கத்தில் இருக்குன்னு சொன்ன உடனே அவன் ஞாபகம் வருது, இவனோட லவரை தான் நம்ம கொலை பண்ணி போட்டோன்னு சொல்லிட்டு. ஹீரோவுக்கு காது கேட்காதுன்ற விஷயத்தையும் ஹீரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஹீரோ கேட்குறான், ஒரு பொண்ணு தானே ஃபோன் பண்ணி தோட்டம் செட் பண்ண வர சொன்னாங்க, அவங்க ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை, எங்கன்னு கேட்டால் அவங்க வெளியே போயிருக்காங்கன்னு இந்த ஆள் சொல்லிடுறான். உள்ளே போகும்போது தான் காட்டுறாங்க அந்த லேடியை அடித்து கீழே போட்டு வச்சுருந்துருக்கான். அந்த லேடியும் ஹீரோவை பார்த்தோன்னே ஜன்னல் வழியாக கத்துறாங்க. ஹீரோ திரும்பி இருந்ததுனால அவன் காதில் விழவே இல்லை. ஒரு டைமில் ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது, அதை பேசிக்கிட்டே போகிறான். இந்த ஆளும் வெளியே வந்து நீ பண்ணதெல்லாம் போதும் கிளம்புன்னு சொல்லிடுறான். ஹீரோ காரில் போயிட்டு இருக்கும்போது தான் வந்து அவன் ஃப்ரெண்டு மறுபடியும் மெசேஜ் பண்ணுறான், நீ பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு லேடி கத்துனாங்களே, எல்லாம் ஓகேவான்னு. ஹீரோ பதறிப்பி மறுபடியும் ரிட்டர்ன் வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா இந்த சைக்கோ அக்வா கம்பெனிலேருந்து வரான்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே போது இந்த லேடியை வந்து அடிச்சு கையை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க போல இருக்கு. இதே தான் வேலையாக வச்சிருக்கான். தனியாக இருக்க பொண்ணுங்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டு அவங்க வந்து வீடியோவாக எடுத்து வச்சிருப்பான். ஹீரோ உள்ளே போய் அவனை அடிச்சு போட்டுட்டு இருக்கும் போது இவன் ஒரு டைமில் கரண்ட்டை ஆஃப் பண்ணிட்டு ஹீரோ தலையிலே அடிச்சிடறான். அப்போ அவனோட ஃபோன் கீழே விழுந்துருது. ஹீரோ எடுத்து பார்க்குறான். அவன் லவரையும் இதே மாதிரி வீடியோ எடுத்ததை பார்த்த உடனே ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி அவனை இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சு அவன் காலெல்லாம் உடச்சி ஓட முடியாத மாதிரி பண்ணிடுறான். அன்னைக்கு பக்கத்துலேயே இருந்தான் அவன் லவரை காப்பாற்ற முடியாத ஹீரோ இன்னைக்கு வேற ஒரு பொண்ணை காப்பாற்றி கொஞ்சமாக மனசு நிம்மதி அடைகிறான். இப்போ அவன் லவர் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த தோட்டத்தை வச்சு இவனை மாதிரி காது கேட்காத ஆளுங்கள்லாம் வேலைக்கும் வச்சுட்டு இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்.